மாதா தொலைக்காட்சி நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று அன்றாட உணவாக முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளர் உருவகம் ஓமை நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இயேசு தன்னுடைய இறையாட்சி பணியில் பல ஓமைகளை பயன்படுத்தியிருக்கின்றார். இந்த ஓமைகளில் சில கதாபாத்திரங்களை வடிவமைத்திருக்கின்றார். இந்த கதாபாத்திரங்களில் சில நமக்கு வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றன, சில தவிர்க்கப்பட வேண்டிய கதாபாத்திரங்களாக இருக்கின்றன. உதாரணமாக, நல்ல சமாரியன் கதாபாத்திரத்தில் வருகின்ற நல்ல சமாரியன் நமக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றான். அதே வேளையில் நல்ல சமாரியன் நிகழ்வில் வருகின்ற குற்றுயிரும் கொலையுருமாக கிடைக்கின்ற ஒரு மனிதரை பார்த்து கண்டும் காணாமலும் ஒதுங்கி செல்கின்ற குருவும் லேவியரும் தவிர்க்கப்பட வேண்டிய கதாபாத்திரங்களாக இருக்கின்றார்கள். ஊதாரி மைந்தன் உருவகத்து ஊமையிலேயே ஊதாரி தந்தை, அதே சமயத்தில் மனம் மாறிய ஊதாரி இளைஞன் மகன் நமக்கு ஒரு வழிகாட்டியாக அமைகின்றார்கள். அதே வேளையில் ஊதாரி தந்தையுடைய மூத்த மகன் தவிர்க்கப்பட வேண்டிய கதாபாத்திரமாக இருக்கின்றது. இருவர் ஜெபிக்க செல்கின்ற உருவகத்திலே ஆயக்காரன் நமக்கு ஒரு வழிகாட்டியாக அமைகின்றான். அதேவேளை சுய விளம்பரத்திற்காக தன்னையே விளம்பரப்படுத்திக் கொள்கின்ற பரிசேயன் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு கதாபாத்திரமாக இருக்கின்றான். ஆக வழிகாட்டியாகவும் சில கதாபாத்திரங்கள் இருக்கின்றன, தவிர்க்கப்பட வேண்டிய நிலையிலும் சில கதாபாத்திரங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்று நாம் வாசிக்கின்ற இந்த உருவகத்திலே ஊமையிலேயே வீட்டு கண்காணிப்பாளன் இவனுடைய கதாபாத்திரத்தை நாம் விமர்சிக்கின்ற போது, அலசி பார்க்கின்ற போது பாராட்டுதற்குரியதாகவும் இருக்கின்றான், அதே சமயத்தில் கண்டனத்திற்கு உரியவனாகவும் இருக்கின்றான். வீட்டு தலைவன் இந்த வீட்டு கண்காணிப்பாளரிடம் அவன் மீது புகார் சொல்லி, உன் மீது குற்றப்பழி வந்திருக்கிறது, எனவே உனது வீட்டு பொறுப்பு கணக்குகளை ஒப்படை என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவன் தனக்குள் சொல்லிக் கொள்ளுகிறான், என்ன செய்வேன், மண்வெட்ட தெரியாது, இறந்து உண்ணவும் வெட்கமாக இருக்கிறது, என்ன செய்வேன். விவேகத்தோடு செயல்படுகிறான். தன் தலைவிடம் கடன்பட்டவர்களை வரவழைக்கின்றான். ஒன்றன் பின் ஒன்றாக வரவழைத்து அவர்கள் பட்ட கடனை குறைத்து எழுதி கொடுக்கின்றான். இவ்வாறு அவர்களிடம் நன்மதிப்பை பெற்றுக் கொள்கிறான். வெளியே செல்கின்ற போது அவர்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என வேகத்துடன் அவன் செயல்படுகிறான். அன்பு இறை மக்களே, நீதியற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். செல்வத்துடைய பயன் எதற்காக? மறு உலகில் விண்ணகத்தில் நாம் வீடு பயனை பெறுவதற்குரிய வாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்காக. நம் மண்ணகத்தில் சேர்த்து வைக்கின்ற செல்வங்கள் அனைத்தும் அழிந்து போய்விடும். ஆனால் விண்ணகத்திலே சேர்த்து வைக்கப்படும் செல்வமோ நமக்கு நிலைவாழ்வை தரக்கூடியதாக அமைகின்றது. எனவே நீதியற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை சேகரித்துக் கொள்ளுங்கள் என்பது ஒரு நீதியாக கருதப்படுகின்றது. அதே வேலையை இந்த வீட்டு பொறுப்பாளன் செய்து கொள்கிறான். ஆனால் ஒரு விதத்தில் இவன் பாராட்டுதற்குரியவனாக இருந்தாலும் இவனுடைய செயலை மறுபுறத்தில் நாம் விமர்சிக்கின்ற போது, ஆய்வு செய்கின்ற போது இவன் செயல் கண்டனத்திற்குரியதாக இருக்கிறது. காரணம், இவன் நம்பிக்கையற்ற பணியாளனாக இருக்கின்றான், நம்பிக்கையற்ற செயலை செய்பவனாக இருக்கிறான். இவன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு தலைவனின் சொத்தை பாழாக்குகிறான். ஆக நம்பிக்கையற்ற ஊழியனாக இருக்கிறான். தாலந்து ஓமை, கடைசி ஒரு தாலந்து பெற்றவன் சொல்லுவது, நீர் விதைக்காததை விதைப்பவர், அறுக்காததை அறுவடை செய்பவர். எனவே மது தாளந்தை கொண்டு நான் நிலத்தில் புதைத்து வைத்தேன். அப்பொழுது அந்த வீட்டு பொறுப்பாளர் தலைவர் சொல்லுவார், நம்பிக்கையற்ற பணியாளரே, உனது வார்த்தை கொண்டு உனக்கு மதிப்பிடுகிறேன், சிறியவற்றை நம்பிக்கைக்குரியவனாக இல்லை, எனவே உன்னை நான் நீக்கி விடுகிறேன் என்று சொல்லுவார். நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, அந்த பேர் யாருக்கு கிடைக்கும் என்றால் தன் செயலில் நேர்மையுடன் இருக்கின்றவர்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். என் அன்பு இறை மக்களே, செல்வம், இந்த மண்ணகத்தில் இருக்கின்ற செல்வம் எதற்காக என்றால் விண்ணகத்தில் நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதற்குரிய பேர் பயன்களை, புண்ணியங்களை சம்பாதித்துக் கொள்வதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக இந்த வீட்டு பொறுப்பாளன் முன்மதியோடு விவேகத்தோடு செயல்பட்டாலும்
நேர்மையற்ற நம்பிக்கையற்ற பணியாளனாக இருக்கின்றான். நாம் அவனைப் போல் இல்லாமல் விவேகத்துடனும் அதே வேளையில் நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளராகவும் நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த மண்ணகத்தில் வாழ்வோமா? இந்த மண்ணகத்தில் கிடைக்கின்ற செல்வத்தை கொண்டு பூச்சியும் துருவும் அழிக்க முடியாத விண்ணகத்தில் நிலைப்பேரை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் முன்னிலையில் நாம் அமர்ந்திட பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோமா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.